शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृधामयोगैरहमिद्येव विभावये भवानीम् अधिमधुरचापहस्तामपरिमितमोतबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनादं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्देहं हरिहरात्मजम्. நேற்று ரொம்ப விசேஷமாக சுவாமி கலாதரனுக்கு அனுகிரகம் பண்ண வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ணினோம். சுவாமியானவர் பிரத்யட்சமாக காலசாஸ்தாவாகவே ஆவிர்பவிச்சு வந்து கலாதரனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அந்த கலாதரனும் அவனுடைய தகப்பனாரும் தாயாரும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறா. அப்போ சுவாமி சொல்கிறாரா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்ப்பா, இந்த ஜென்மாந்திரம் பரியந்தம் இந்த ஜென்மா முடிகிற வரைக்கும் நான் உனக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா ஜென்மாந்திரத்தில் என்னுடைய பாதத்தடைகிற பாக்கியத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன். உன்னுடைய தகப்பனாரோடையும் தாயாரோடையும் சேர்ந்து என் திருவடி அடைகிற பாக்கியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். நீண்ட காலம் இந்த உலகத்தில் புகழோடையும் கீர்த்தியோடையும் தேஜஸோடையும் ஐஸ்வர்யத்தோடையும் வாழ்ந்து கடைசியில் என்னுடைய திருவடி அடைகிற பாக்கியத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சாஸ்தா அனுகிரகம் பண்ண ரொம்பவும் சந்தோஷமாக அவள் நமஸ்காரம் பண்ணுறாளா. சாஸ்தாவும் தன்னுடைய லோகத்துக்கு திரும்பி போயிடுறார். அப்படி இருந்துட்டு வரும் பொழுது என்ன ஆறுது, யமதர்மராஜனே இல்லை. யமதர்மராஜனே இல்லாததுனால என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டாக்க, பூமியில் இறப்பே இல்லாமல் போயிடுத்தான். இறப்பே இல்லாததுனால பூமி பூதேவியால் பூபாரத்தை தாங்கிறதுக்கு முடியலை. எந்த ஜீவராசிகள் பிறந்தாலும் அந்த இறப்புங்கிற சம்ஹாரங்கிற தொழிலே இல்லாததுனால சிருஷ்டி ஆகிண்டே இருக்குது லோகத்தில். எல்லா ஜீவராசிகளும் அதை அழிகிறதுக்கு லோகத்தில் காலமே வரவே இல்லை. அழிக்கிற தெய்வமும் லோகத்தில் இல்லாத போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை. பூமாதேவியால் பாரத்தை தாங்கிறதுக்கு முடியலையா. பிரத்யட்சமாக பூமாதேவி என்ன பண்ணா, பிரம்மதேவனை போய் பிரார்த்தனை பண்ணிக்கின்றானா, சுவாமி ரட்சிக்கணும், நீங்கள் தான். லோகத்தில் மனுஷால் ரொம்பவும் ஜாஸ்தி போயிட்டா. மனுஷால் மாத்திரம் இல்லாமல் சகல ஜீவராசிகளுமே ஜாஸ்தியாக போயிடுத்து. பூபாரத்தை தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு பூமாதேவி பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறாளா. அப்போ என்னது பிரம்மா சொல்கிறாரா, யமனை சம்ஹாரம் பண்ணதுனால இந்த ஆபத்து வந்துடுத்துமா, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருமா சேர்ந்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிப்போம், அவர் தான் ரட்சிக்கணும்னு எல்லாருமா சேர்ந்து ஜனார்தனனை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு வைகுண்டத்துக்கு போகிறாளாம். சகல தேவர்களுமா சேர்ந்து, ஹே ஜனார்தனா, வாசுதேவா, சர்வேஸ்வரா, உமது சரணாகதம் அடைகிறதுக்கு லோகத்தில் இன்னொருத்தர் கிடையாது, நீங்கள் தான் காப்பாற்றணும். பூபாரத்தால் பூமாதேவி ரொம்பவும் கஷ்டப்படுறா. இப்படி ஆயிடுத்துன்னா பிரளயம் வந்துடும். இந்த பிரளயம் வந்ததுன்னா ஜகமே அழிஞ்சு போயிடும். நீங்கள் தான் ரட்சிக்கணும்னு எல்லாருமா சேர்ந்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்க சுவாமி சொன்னாரா. எல்லோருமா சேர்ந்து கைலாசத்துக்கு போகலாம் வாங்குவோன்னு கைலாசத்துக்கு அத்தனை பேருமா சேர்ந்து போகிறா. அத்தனை பேரும் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்க சர்வேஸ்வரனும் சொன்னாரா, ஒருத்தர் ஒரு கவலையும் பட வேண்டாம், காலனை சம்ஹாரம் பண்ணினது சாக்ஷாத் சாஸ்தாவே தான். அந்த சாஸ்தாவையே நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த சாஸ்தாவே பிரத்யட்சமாக திரும்பி வந்தா மாத்திரம்தான் அந்த யமனுக்கு திரும்பி உயிர் கொடுக்க முடியுமே தவிர்த்து வேற ஒருத்தராலையும் முடியவே முடியாது. எல்லாரும் சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொல்ல தேவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து மகாசாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறாளா. வந்தே வாஞ்சித தானலோல ஹிருதயம் விஸ்வப்பிரகாசோதயம் வந்தே வாரண வாகனம் கரலசத் வேத்ரம் ஜகத்மோகனம் வந்தே பீதி விமோச்சனம் வரகுணம் வந்தாரு பிருந்தாவனம் வந்தே பூதி விபூஷணம் ஹரிஹர பிரம்மேந்திர சம்பாவனம் அப்படின்னு வந்தே வாஞ்சித தானலோல ஹிருதயம். யார் என்ன பிரார்த்தனை பண்ணி கொண்டாலும் அந்த பிரார்த்தனையை கேட்டு அவளுக்கு கொடுக்கறதையே தன்னுடைய தொழிலாய் உடையவரும், அந்த கருணகையே தன்னுடைய குணமாக உடையவரும், கருணகையே ஆபரணமாக உடையவரும், விஸ்வ பிரகாசோதயம் உலகத்தை எல்லாம் பிரகாசிப்பிக்க கூடியவரும், வந்தே வாரண வாகனம் மதகஜமான ஐராவதத்தையே வாகனமாக உடையவரும், கரலசத் வேத்ரம் ஜெகன்மோகனம் வெள்ளிப்பிரம்ப கையில் ஏந்தி கொண்டிருக்க கூடியவரும், ஜகத்தை எல்லாம் மோகிப்பிக்க கூடிய அழகான ரூபத்தை உடையவரும், வந்தே பீதி விமோச்சனம் எல்லா விதமான பயத்தையும் போக்கக்கூடியவரும், வரகுணம் வரத்தை கொடுக்கக்கூடியவரும், வந்தாரு பிருந்தாவனம் நமஸ்காரம் என்றவாளுக்கு கல்பக விருட்சம் மாதிரி அவ கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவரும், வந்தே பூதி விபூஷணம் அழகிய ஆபரணங்களோட பிரகாசிக்கக்கூடியவரும், ஹரிஹர பிரம்மேந்திர சம்பாவனம் பரமசிவன் விஷ்ணு பிரம்மா இந்திரன் இவாளால் பூஜை பண்ணப்பட்டவருமான மகாசாஸ்தாவனுடைய திருவடிகையை ஸ்மரிக்கிறதேன்னு தேவாளாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாளா. அப்படி சாட்ச மகாசாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிக்க அத்தனை தேவர்களுக்கு முன்னாடியும் பிரத்யட்சமாக மகாசாஸ்திர தரிசனம் கொடுக்கறா. ரொம்பவும் சந்தோஷமாக எல்லாரும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறா. சுவாமின்னு காதனையே நீங்கள் சம்ஹாரம் பண்ணிட்டேர், யமனை சம்ஹாரம் பண்ணதுனா லோகத்தில்
உலகத்தில் இறப்புங்கிறதே இல்லாத பொழுது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணுமே இருக்கணும். சிருஷ்டியும் ஸ்திதியும் மாத்திரம் இருந்து சம்ஹாரம் இல்லைன்னு சொன்னாங்க ஜகத்தில் சர்வமும் அழிஞ்சு போயிடும். உங்கள் பாதத்தையே தான் கெட்டியாக பிடிச்சுட்டு இருக்கோம், உங்களையே தான் நம்பியிருக்கோம், பிரளயத்திலிருந்து லோகத்தை ரட்சிங்கோன்னு அத்தனை தேவாலும் பிரார்த்தனை பண்ணுகிறாளாம். சாஸ்தா பார்த்தர், ஒரு கவலையும் பட வேண்டாம்ப்பா, ரட்சிக்கிறேன். யமதர்மன் வந்து என்னுடைய அனுமதியை மீறி என்ன பண்ணினா அந்த கதாதரனுடைய உயிரை வந்து அவன் பறிக்கிறதுக்கு போனா, என் அனுமதி இல்லை, அதனால அவனுக்கு இந்த ஒரு கதி வந்துடுத்து. இனிமே என்னுடைய நாமாவை யாரு சொல்றாளோ, என்னுடைய பெயரை யாரு சொல்றாளோ, என்னுடைய பக்தாள்கிட்ட நெருங்கிறதுக்கு கூட யமன் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமனுக்கு திரும்பி உயிரை கொடுக்கறாரா. யமன் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பூர்ணா புஷ்கலாயா பதிம் சிவசுதம் தண்டாப்ஜி சூலப் ஜயுக் சக்ரேஷ்வால சரா பகேஷ்ட குலிஷான் ஹஸ்தைர் வகன் சாதரம் நானா ரத்ன விசித்திர தாசன கதம் கல்யாண சித்தி பிரதம் வீராதி பிரமுகை சுசேவித பதம் சாஸ்தாரம் ஈட்யம் பஜே. சாஸ்தாவையே நமஸ்காரம் பண்றேன். அந்த சாஸ்தா எப்பேற்பட்டவர்? யமன் பிரார்த்தனை பண்ணிக்கிறாரா. பூர்ணா புஷ்கலாயா பதிம், ஒரு பக்கம் பூர்ணாம்பிகையும் இன்னொரு பக்கம் புஷ்கலாம்பிகையோட கூடினவரும் பூரணைக்கும் புஷ்கலைக்கும் ஈஸ்வரனாக பிரகாசிக்கக்கூடியவரும் சிவசுதம் பரமசிவனுடைய புத்திரனும் தண்டம் சூலம் சக்கரம் சரம் வில்லு அபயம் 8 ஆயுதங்களை 8 கைகளில் தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவரும் நானா ரத்த விசித்திராசன கதம் அப்படின்னு அழகிய பலவித ரத்னங்கள் இழைச்ச ஆசனத்து மேலே பிரகாசிக்கக்கூடியவரும் ரத்னாம்பரணங்களை எல்லாம் பூண்டிருக்கக்கூடியவரும் கல்யாண சித்தி பிரதம் மங்களத்தையே கொடுக்கக்கூடியவரும். மங்களம்னா ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை, அதுதான் மங்களம்ங்கிறது. செல்வம் மாத்திரம் மங்களம்ங்கிறது கிடையாது. செல்வத்துக்கும் மங்களம்ங்கிற பேருண்டு, மோட்சத்துக்கும் மங்களம்ங்கிற பேருண்டு. லக்ஷ்மின்னு சொன்னாக்க எது லக்ஷ்மின்னாக்க லோகத்துல சத்காரியங்களுக்கு செயல்பட்டா அதுக்கு லக்ஷ்மின்னு பேரு. 18 படியேறி நமஸ்காரம் பண்ணின வாளுக்கு எல்லா விதமான ஆபத்தையும் அந்த சுவாமி போக்கியிருக்கார். மரணப்படுக்கையில் எழுந்தவாளும் கூட மீண்டு வந்திருக்கான்னு சொன்னா அவருடைய மகிமையை சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு புண்ணிய வசத்தால் சாஸ்தாவனுடைய பெயரை சொல்லி அவன் மரணத்தை அடைஞ்சுட்டானா. அதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க சாஸ்தாவனுடைய தூதர்கள் அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்தாளாம். அப்போ என்ன ஆகுது, அவன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த காலன் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க யமனுடைய லோகத்துக்கு தான் இவன் போய் சேரணும், இவன் வந்து வேற எங்கேயும் போகப்படாது, இவ்வளவு மகாபாபிக்கு வேற ஏதான ஒரு ஸ்வர்கலோகமோ இல்லை அதற்கு மேற்பட்ட சாஸ்திரலோகமோ கிடைச்சிதுன்னு சொன்னாக்க தர்மத்துக்கு இது விரோதமாக போயிடும் நினைச்சுட்டு அவன் என்ன பண்ணினானா, யமதூதாள்லாம் என்ன பண்ணினா அவனை கூட்டிட்டு போயிட்டா. காலனுடைய தலைமையில் ஏற்பாடு பண்ணினவர் காலன் கூட்டிட்டு போகிறதுக்கு. சாஸ்தாக்கு பயங்கரமான கோபம் வந்துடுத்து. இப்படி என்னுடைய நாமாவை சொன்ன ஒரு பக்தன் ரட்சிக்கிறதுக்காக நான் தூதனை அனுப்பிச்சிருக்கும் பொழுது யமன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு என்ன பண்ண, சாஸ்தா யுத்தம் பண்ணுறதுக்கு மகாகாரன் அனுப்பிச்சுட்டார். நீ போய் யுத்தம் பண்ணி அவன் அந்த ஆத்மாவை மீட்டுண்டு வா அப்படின்னு மகாகாலருக்கு உத்தரவை கொடுக்க யமலோகத்துக்கு போற வழியிலேயே என்ன பண்ணிட்டா, காதனை மறிச்சு அங்க இருக்கிற யமபட்டாரெல்லாம் ஓட்டிட்டு அந்த ஆத்மாவை அழிச்சின்னு வந்துட்டாளா. அந்த பாபியினுடைய ஆத்மாவை கூட சாஸ்திரலோகத்துக்கு வந்தான்னு சொன்னாக்க சாஸ்தாவின் பெருமையை ஒத்துருமே சொல்ல முடியாது. கடைசி காலத்தில் மரணத்தருவாயில் ஒரு சாஸ்தாவினுடைய பேரை சொன்னவாளுக்கே இவ்வளவு ஒரு புண்ணியம்னு சொன்னாக்க வேற இவருடைய கருணையை வேற என்னன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி அது என்ன காரணம் என்ன பண்ணிவிட்டா, நீ தானே என்னுடைய ஆணையையும் மீறி நீ வந்து அவனை கூட்டிட்டு வந்த இல்லையா, உன்னை சிறையில் அடைச்சுடுறேன்னு பாதாள சிறையில் அடைச்சுட்டா காலனை. யமனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியவே இல்லை. நமக்கு நியமனம் பண்ண தூதனும் ஒத்தன், அவனையும் சிறையில் அடைச்சாச்சு. இதுலேருந்து மீளறதுக்கு என்ன, சாஸ்தாவினுடைய கோபத்துக்கும் ஆளாயிட்டோம். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கோபத்துக்கு ஆளாகி பிராணனையே விட்டாச்சு, திரும்பி இன்னொரு தடவை அவர் கோபம் வந்துருத்துனாக்க நிச்சயம் அதுலேருந்து மீள முடியாது. இதுக்கு என்ன வழின்னு புரியலையேன்னு யமன் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சாஸ்திரலோகத்துக்கு நேராக போகிறான். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, சுவாமி நீங்கள் தான் ரட்சிக்கணும், உன் திருவடியை தவிர்த்து வேற கதி கிடையாது. காலன் தெரியாத பண்ணிட்டான், என்னுடைய உத்தரவு அது கிடையாது. உங்களுடைய தூதர்கள் வரத பார்த்த உடனேயே அவன் என்ன பண்ணிருக்கணும், அந்த இடத்தை விட்டு அவன் போயிருக்கணும். அவன் போகல, அது அவன் பண்ண பாப்பந்தான், அவன் பண்ண தப்பு, அதுக்கு விமோச்சனமே கிடையாது. இருந்தாலும் நீங்க கருணையே வடிவா பிரகாசிக்க கூடியவர் இல்லையா, கருணாரச சாகரன் இல்லையா, ரட்சிக்க வேண்டாமா, நீங்களே தண்டிச்சேன்னு சொன்னாங்க. காப்பாத்துறதுக்கு வேற தேவதையே கிடையாது சுவாமி, நீங்க தான் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஆதிசங்கர் ஆச்சுத பிரியாத்ம சம்பவ பிரபோ ஆதி பூத நாத சாது பக்த சிந்தித பிரத பூதி பூஷ வேத கோஷ பாரி தோஷ சாஸ்வத பூர்ண புஷ்கலா சமேத பூதநாத பாஹிமாம் அப்படின்னு ஆதிசங்கராச்சுத பிரியாத்ம சம்பவ பிரபோ. பரமேஸ்வரனும் விஷ்ணுவினுடைய ஆத்மஸ்வரூபமும் சேர்ந்து பிறந்த அழகான குழந்தையா இருக்கக்கூடியவரும் ஆதி பூதநாதன், சகலத்துக்கும் ஆதாரமானவரும், தன்னை தவிர்த்து பிரம்மஸ்வரூபமே வடிவானவரும், தன்னை தவிர்த்து வேற ஒரு வஸ்து இல்லாதவரும், சாது பக்த சிந்தித பிரத சாதுக்களான பக்தர்களால் சிந்தனை பண்ணினாக்க சகலவித சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியவரும், பூதி பூஷ வேத
கோஷ பாரிதோஷ சாஸ்வத சகல ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு வேத கோஷங்களாலேயே பிரீதி அடையக்கூடியவரும் சாஸ்வதமானவரும் நிரந்தரமானவரும் அழிவே இல்லாதவரும் பூர்ண புஷ்கலா சமேத பூதநாத பாஹிமாம். பூர்ண புஷ்கலா மிகையோட கூடினவருமான பூதநாதனுடைய திருவடியே ஸ்மரிக்கிறே சுவாமி, நீங்கள் தான் ரட்சிக்கணும்னு யமன் பிரார்த்தனை பண்ணிக்க. அப்போ சொன்னாராம் சாஸ்தா, இங்கே பாருப்பா, ஞாபகத்தை ஒன்று நன்னா வச்சுக்கோ. நீ என்னுடைய பெயரை யார் சொல்கிறாளோ, சுவாமியினுடைய பேரை யார் சொல்கிறாளோ, தேவியினுடைய பேரை யார் சொல்கிறாளோ, அவள் இருக்கிற இடத்துலையும் நீ நெருங்கப்படாது. இந்த இடத்துக்கெல்லாம் நீ போகப்படாது. அவாவால் அழைச்சிட்டு வர்றதான பொறுப்பு அந்த தூதர்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் லோகத்தில் எல்லாருமே யமதூதாள்கிட்ட வரணும்னா தெய்வமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேவலோகம்ங்கிறது தேவையும் கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தில் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோப்பா, என்னை யார் சிந்தனை பண்ணுறாலும் அந்த இடத்துல நெருங்கிறதுக்கு கூட கூடாது. இப்போ இந்த ஒரு தப்பை மன்னிச்சு அந்த காரனுக்கு விமோசனத்தை கொடுத்து நான் அவன் அனுப்புனேன். இனி ஒரு தூரம் இந்த மாதிரி தப்பு நடக்காத பார்த்துக்கோன்னு அவனுக்கு எச்சரிக்கை பண்ணி அந்த காதனையும் சுவாமி என்ன பண்ணார்னு கேட்டாக்க அவனுக்கு விமோசனத்தை கொடுத்து அவனை சிறையிலேருந்து அனுப்பிச்சு வச்சார். அற்புதமான ஒரு சரித்திரம். காலனும் அந்த தூதனும் என்ன பண்ணா, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணினானா, சுவாமி தெரியாம நான் இந்த அபராதத்தை பண்ணிட்டேன், நீங்க மன்னிச்சு அனுகிரகம் பண்ணணும். ஜெகத் ஜீவனம் பாவனம் பாவனீயம் ஜெகத் வியாபகம் மோகநாசம் பரேஷம் சுகாதாரம் ஆதார பூதம் துரியம் பரஞ்சோதி ரூபம் பஜே பூதநாதம். தூதனும் பிரார்த்தனை பண்ணிண்டானா, ஜெகஜீவனம் உலகத்துக்கெல்லாம் பிராணனா இருக்கப்பட்டவரும், பாவனம் புண்ணியமே வடிவானவரும், தன்னை தவிர்த்து புண்ணியம் லோகத்தில் இல்லாதவரும், அப்பரிமிதமான புண்ணியத்தினுடைய கூட்டமாவை பிரகாசிக்கக்கூடியவரும், பாவனீயம் ஜெகத் வியாபகம் ஜெகத்தில் வியாபிச்சிருக்கக்கூடியவரும். இந்த உலகம் முழுக்க அவர் தான் வியாபனம் பண்ணிட்டு இருக்கார். அவரை தவிர்த்து லோகத்தில் இன்னொன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவா. அப்படி ஜெகத் வியாபகம் மோகன நாசம் அப்படின்னு சொன்னாக்க மோகத்தை அழிக்கக்கூடியவரும், ஞானத்தை கொடுக்கக்கூடியவரும். மோகம் அழிஞ்சுடுத்துன்னா ஞானம் பிறந்துடும். ஞானம் பிறக்கணும்னா மோகம் அழியணும். அந்த மோகம் அழிகிறது தான் ரொம்பவும் கஷ்டம். பரேஷம் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும், தனக்கு மேலே இன்னொரு வஸ்து இல்லாதவரும், சுகாதாரம். சுகம்னா எது சுவாமி? இந்த லோகத்தில் இருக்கிறது எல்லாமே சுகமா? சிற்றின்பம்னு நம்ம இதை சொல்கிறோம். இது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது, சாஸ்வதமானது கிடையாது. மோட்சம்தான் சாஸ்வதம். அந்த மோட்சத்துக்கு ஆதாரமானவரும், ஆதார பூதம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவரும், துரியம் ஜாகிரது ஸ்வப்னம் சுசுத்தியதான துரியாவஸ்தையில் பிரகாசிக்கக்கூடியவரும், பரஞ்சோதி ரூபம் பஜே பூதநாதம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு காதனும் அவனிடத்துக்கு திரும்பி போனா யமனோட கூட. அப்படின்னு இந்த சரித்திரம் ரொம்ப அழகாக முடிகிறது. சாஸ்தாவை ஸ்மரிக்கிறவாளுக்கு யம பயம் கிடையாது. அதுதான் சத்தியம். கதையால் வரக்கூடிய கருத்து என்னன்னாக்க, மகாசாஸ்தாவை ஸ்மரிக்கிறவா யமன் கிட்டையே நெருங்க மாட்டானா. அப்பேற்பட்ட ஒரு வைபவம்.